முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு. வணக்கம். நேர்பட பேச்சு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மண்டல் கமிஷன் பரிந்துரைகள் அமலுக்கு வந்து 20 ஆண்டு காலம் நிறைவடைந்து விட்ட நிலையில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27% வேலை வாய்ப்புகளை மத்திய அரசாங்கத்தின் பணிகளில் ஒதுக்க வேண்டும் என்ற ஆணை நடைமுறைக்கு வந்து 20 ஆண்டுகள் கடந்த நிலையில் இன்னமும் அதில் சரிபாதி அளவுக்கு கூட பிற்படுத்தப்பட்டவர்கள் நியமிக்கப்படவில்லை என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா 2 தினங்களுக்கு முன்னால் ஒரு கட்டுரையை வெளியிட்டிருந்தது. பல்வேறு அமைச்சகங்களில் ஒவ்வொரு துறை வாரியாக, அந்தஸ்து வாரியாக அதிகாரிகள் எவ்வளவு பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற பட்டியலில் வெளியான தகவல்கள் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் தருகின்றன. சட்டம் நிறைவேறி 20 ஆண்டுகள் கடந்த பின்னரும் ஏன் இந்த நிலை என்று திமுக தலைவர் கருணாநிதி நேற்றைக்கு கேள்வி எழுப்பியிருந்தார். குறிப்பாக கிரிமிலேயர் முறை அகற்றப்பட வேண்டும், உண்மையிலேயே இடஒதுக்கீடு எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை பற்றிய வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு சிறப்பு நேர்காணல்கள் நடத்தப்பட்டு நிரப்ப வேண்டும், அதை கண்காணிப்பதற்கென்று ஒரு தனி அமைப்பு வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் முன்வைத்திருக்கிறார். நமக்கு எழக்கூடிய கேள்வி, மத்திய அரசாங்கத்தின் சட்டமாக மாறிய பிறகும் கூட இடஒதுக்கீடு என்பது முழுமையான அளவில் நிறைவேறாமல் போனதற்கு என்ன காரணம்? தகுதியான அதிகாரிகள் கேண்டிடேட்ஸ் இல்லையா, அல்லது அரசு துறை அதிகாரிகள் அல்லது அமைச்சர்களுடைய அக்கறையின்மை காரணமா, இல்லை திட்டமிட்டு இந்த ஒதுக்கீடு என்பது கொள்ளைப்புற வழியாக ஒழிக்கப்படுகிறதா? விவாதிக்கலாம். நம்மோடு ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு PS கிருஷ்ணன், பதிப்பாளர் திரு பத்ரி சேஷாத்ரி, பிற்படுத்தப்பட்ட ஊழியர் சங்கத்தினுடைய தலைவர் திரு கருணாநிதி, IAS அகாடமியை நடத்தி வரும் திரு சங்கர், சமூக ஆர்வலர் பானுகோம்ஸ் அவர்கள். வணக்கம். திரு கருணாநிதி, 12% அளவுக்குத்தான் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு துறைகளில் A கிரேட், B கிரேட் போன்ற அதிகாரிகளில் அந்த ஒதுக்கீடு என்பது குறைவாக இருக்கிறது. 27 அடையவில்லை அப்படின்ற குரல் ஒரு புள்ளி விவரமாக வெளியாகி இருக்கிறது. சமீப காலமாக இடஒதுக்கீடு மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும், எத்தனை காலத்துக்கு தான் இடஒதுக்கீடு அப்படின்ற விமர்சனங்கள் தொடர்ந்து வருகின்றன. அதை பற்றி நாம் விவாதித்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த வழிமுறை சரிதானான்னு விவாதிக்கிறோம். ஆனால் இடஒதுக்கீடு என்பது ஏட்டளவில் தான் இருக்கிறது அப்படின்ற இந்த புள்ளி விவரம் எதை காட்டுகிறது? இது ஏற்கத்தக்கது தானா? இதை ஏற்க முடியாது. இடஒதுக்கீடு என்பது இந்தியாவில் ஒரு சமூக நீதிக்கான ஒரு கட்டமைப்பு. இது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை. அதுவும் இப்பொழுது நாம் குறிப்பாக தமிழ்நாட்டில் 1916 ஆட்சி அமைத்த நீதி கட்சியினுடைய வரலாறுக்குள்ள போக வேண்டாம். இடஒதுக்கீடோட மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் பத்தி நம்ம பேச போறது இல்லை. அதை பற்றி நாம் பலமுறை விவாதிச்சிட்டோம். சட்டமான பிறகும் அந்த சட்டம் ஏன் நிறைவேற்றப்படவில்லை? 27% இடஒதுக்கீடு மத்திய அரசில் ஏன் வரவில்லை? அதுக்கு யார் காரணம்? காரணம் என்பது எங்களை பொறுத்தவரையில், எங்களுடைய கூட்டமைப்பை பொறுத்தவரையில் நாங்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டு வருவது, அதிகாரிகளுடைய அலட்சிய போக்கையும் தாண்டி அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த முறை இருக்கக்கூடாது என்கின்ற அந்த போக்குதான் காரணம் என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். தொடர்ந்து அதற்கான புள்ளி விவரங்களை நாங்கள் அளித்து தான் வருகின்றோம். ஆகவே இது பொறுத்தவரை அரசியலை தாண்டி அதிகார வர்க்கம் இந்த இடஒதுக்கீட்டு முறையை விரும்பவில்லை. ஏன் அமைச்சர்கள் இதுக்கு பொறுப்பானவர்கள் இருந்திருக்கிறார்கள், ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சமூகத்திலிருந்து போனவங்க இருக்கிறாங்க. சட்டத்தை நிறைவேற்றலைன்னா நீதிமன்றம் கண்டிக்கும். இவ்வளவு இருந்தும் அதிகாரிகள் நினைத்தா ஒழிச்சிட முடியுமா? இதை நிறைவேற்றாம போயிட முடியுமா? அரசியல் அந்த குறுக்கீடு இருக்கக்கூடிய காரணத்தினால தான் 12 விழுக்காடுங்கின்ற அளவிலாவது இருக்கிறது. இல்லாவிட்டால் அதை விட இன்னும் மோசமான நிலைமை தான் இருந்திருக்கும். அதிகாரிகளுடைய போக்கு அந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை பல சான்றுகள் என்னிடத்தில் இருக்கின்றது. அதனை அடுத்த கட்டத்திலே நான் தெளிவாக சொல்ல. அதிகாரிகள் நினைத்தால் ஒரு சட்டத்தை அவங்களுடைய விருப்பு வெறுப்பின்படி நிறைவேற்ற முடியும்னு எப்படி சொல்றீங்க? அவங்க நீதிமன்ற கண்டனத்துக்கு ஆளாக மாட்டாங்களா? அவங்களுக்கு ஒரு மேல ஸ்க்ரூட்டினி கிடையாதா? அவங்க பதில் சொல்ல வேண்டியவர்களே அமைச்சகத்துக்கு. அதாவது நீதிமன்றம் இதுவரை இடஒதுக்கீடு சம்பந்தமாக இது நிறைவேற்றப்படவில்லை என்பதற்காக எந்த கண்டனமும் தெரிவிக்கவில்லை. குறிப்பாக அண்மையிலே நீதிமன்றத்தை பொறுத்தவரை குஜராத்தில் ஒரு நீதிபதியை சொல்லுகின்றார். என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்றாரு, இந்த நாட்டில்
இந்த நாட்டை அழித்த இரண்டு விஷயங்கள் இரண்டு என்னன்னு விஷயங்கள் கேட்டா ஒண்ணு ஊழல் ஊழலும் இடஒதுக்கீடுன்னு சொல்லுவேன்னு அப்படின்னு ஒருத்தர் சொல்ற சொல்றாரு. ஒரு நீதியரசர் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் தான் நம்ம இடஒதுக்கீடு நீதித்துறையிலேருந்து நியாயம் கிடைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆகவே குறிப்பாக நீதித்துறையிலும் இடஒதுக்கீடு கிடையாது. ஆகவே இந்த மனப்போக்கு என்பது இதற்கு எதிராக இருக்கின்றது என்பதை தான் இந்த 12 விழுக்காடு என்பது காட்டுகிறது. திரு பத்ரி, 12 விழுக்காடு அப்படின்றதற்கு வந்து காரணம் அதிகாரிகளுக்கு இதை நிறைவேற்றுவதற்கு மனமில்லை அப்படின்ற ஒரு கருத்தை குற்றச்சாட்டை சொல்றார். உண்மையிலேயே அது மட்டும் தான் காரணமா? அதில் நான் எந்த கருத்தையுமே சொல்ல முடியாது. எனக்கு அங்கே உள்ள என்ன நடக்குதுங்கிறது தெரியாது. நான் வேறு ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். ஒரு 30 ஆண்டுகள் அரசில் வேலைக்கு போகிறவர் வந்து ஒரு 30 ஆண்டு காலம் பணியாற்ற முடியும். அப்போ ஒரு 30 ஆண்டு காலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 3% பொறுத்த மக்கள் தான் வந்து வேலையிலிருந்து போவாங்க, புதிதாக உள்ள வருவாங்க. ஒரு 20 ஆண்டு காலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 66% சேர்ந்தவர்கள் தான் வந்து மாறி இருப்பாங்க. அந்த ஒரு 60% அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையில் 25% ஒரு ரஃபாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட என்ன வருது, உங்களுக்கு 15% வருது ரஃபாக. நான் ரொம்ப குயிக்காக சொல்கிறேன். அப்போ இந்த மண்டல் கமிஷன் அறிக்கை நடைமுறைக்கு வருவதற்கு முன்னால் ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவர்கள் 0 தான் இருந்தார்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டு முழுமையாக மண்டல் கமிஷன் அறிக்கை நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தாலே இந்த காலகட்டத்தில் ஒரு சுமார் 15% தான் உள்ளே வந்திருக்க முடியும். ஒரு 30-35 ஆண்டு காலம் முடியும் பொழுது தான் இந்த சைக்கிள் கரெக்டாக 27 நோக்கி போகும். ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. இதே கருத்தை ஓய்வு பெற்ற IAS அதிகாரி மறைந்த குகன் 1990களிலேயே மண்டல் பிரச்சனை வந்த போது இந்து பத்திரிகையில் ஒரு விரிவான கட்டுரையாக எழுதியிருந்தார். ஒரே நாளில் உங்களிடம் இருப்பதையெல்லாம் பறித்து இன்னொருடம் கொடுக்கறது இல்ல, 27% அடையிறதுக்கே 2 பத்தாண்டுகளுக்கு மேல் ஆகும்னு சொன்னாரு. புதிதாக வரக்கூடிய வேலைகள். ஆனா நமக்கு வரக்கூடிய சந்தேகம்ன்றது 20-23 ஆண்டுகள், 92ல அந்த ஜட்மெண்ட் வந்தது, 23 ஆண்டு காலம் ஆகிறது. 23 ஆண்டு காலையும் 12% அப்படின்ற அளவுக்கு தான் நம்மளால அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு. இல்ல, நிச்சயமா இங்க ஏதோ பிரச்சனை இருக்கு. நான் முதல்ல அதை சொல்லிடுறேன். அதாவது வந்து பர்ஃபெக்டா இவ்வளவுதான் வர முடியும், 12க்கு மேல போகாதுன்னு நான் சொல்லல. ஆனால் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு 35 ஆண்டு காலம் தாண்டினால்தான் நீங்க அந்த 27% அந்த சதவீதத்தை முழுமையாக அடைய முடியும், எல்லாம் சரியாக நடந்தாலே. அது சரியாக நடக்கலைங்கிறது சில இடங்கள்ல வெறும் 6%, 7% தான் இருக்கு அப்படிங்கிற புள்ளி விவரத்தை பார்க்கும் பொழுது ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. ஒன்று. ரெண்டாவது, ஹிஸ்டரி நம்ம பார்க்கணும். கடந்த 10 ஆண்டுகள்ல இந்த சதவிகிதம் இதே மாதிரி 6-7 இருந்திருக்கா, அல்லது 1 அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி அதிகமாகி வந்திருக்கா? அந்த தகவலையும் வைத்து பார்க்கும் பொழுதுதான் இங்க ஒரு பெரிய கான்ஸ்பிரசி நடந்துகிட்டு இருக்கா, அல்லது செயல்படுத்துவதில் தாமதம், ரெண்டுக்கும். ஏன்னா அரசு பண்ற பல விதங்கள் வந்து பல விஷயங்கள் ரொம்ப தாமதமாக எதேச்சியா நடக்கிறதா இல்ல நம்ம திட்டமிட்டு சதியா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எனக்கு தெரியும். இத சொல்றதுக்கு ரொம்ப பொருத்தமானவர் திரு PS கிருஷ்ணன். மண்டல் கமிஷனை வந்து 1/1/1979 அது பற்றிய ஆணையை, அந்த கமிஷனை அமைப்பதற்கான ஆணையை கையெழுத்திட்டவர். அதற்கு பிறகு VP சிங் நிறைவேற்றிய காலத்தில் அந்த அமைச்சகத்தினுடைய செயலாளராக இருந்தவர். அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். திரு கிருஷ்ணன், இடஒதுக்கீடு என்பது முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னு வர்ற தகவல்கள் 23 ஆண்டுகள் கழித்தும் நிறைவேற்றப்படவில்லை அப்படின்ற ஒன்று எதை காட்டுகிறது? இதற்கு யார் காரணம்னு சொல்லணும்? தொடர்பு இன்னும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். இப்போ அவர் ஐயா சொன்னதுக்கு ஒரே ஒரு செய்தியில் மட்டும் அவர் கூடுதலாக அவருக்கு மக்களுக்கும் உதவுங்கிறதுக்காக சொல்கிறேன். 2006 அரசு கொடுத்த புள்ளி விவரத்தின்படி குரூப் A 5.4% பிற்படுத்தப்பட்டவர்கள் குரூப் A பொசிஷன்ஸில் இருக்கிறாங்க 2006. 2008 5.5 இருக்காங்க. இப்போ 2013 11% ஒரு இப்போ அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு. அந்த 11% எப்படி வந்ததுன்னா, 11% அந்த இடஒதுக்கீடு காரணமாக வரல, இந்த ஓவரால் போஸ்ட் இருக்கு பாருங்க, 1,10,000 போஸ்ட் இருந்தது 2006. அது இப்போ 74,000 போஸ்ட். நிறைய பேர் ரிட்டையர் ஆகிருக்காங்க, அந்த ஓல்டு ஜென்ரேஷன்ஸ். அந்த 26,000 கிட்டத்தட்ட 36,000 பேர் ரிட்டையர் ஆனதுனால இந்த பர்சன்டேஜ் 11 காட்டுது. ஆக்சுவலாக பார்த்தா இது 7.5% தான் இன்னைக்கு. சங்கர், நீங்க இதற்காக பயிற்சி தரக்கூடிய இடத்துல இருக்கிறவர், நீங்களும் ஒரு IAS ஆஸ்பிரண்டா போயிட்டு வந்தவர்.
இதுல சட்டம் அப்படின்னு சொல்லி அதிகாரபூர்வமா சட்டம் நிறைவேற்றி அது நீதிமன்றத்துல செல்லும்னு அறிவிச்சு இந்த பாலிசி நடைமுறையில இருக்குன்னு சொன்ன பிறகும் கூட இது இந்த கட்டத்தை அடைவதற்கு தாமதமாகுதுன்னு சொல்றதா, இது எதேச்சையாக நடக்கிறதுன்னு சொல்றதா, இதுக்கு என்ன காரணம் சொல்லணும்? இல்லை, இது 3 வகையில் யோசிக்கணும் சார். ஒன்று வந்து அறியாமை. இன்னும் பாதி பேருக்கு நான் எந்த ஓபிசி கிரைட்டீரியாவில் வரனா இல்லையாங்கிறதே தெரியல, தமிழ்நாட்டுக்கே தெரியல. அப்படிங்கும் போது மற்ற ஸ்டேட்டுக்கு நம்ம யோசிக்கணும். ஏன்னா கிரைட்டீரியா இட் செல்ஃப் இஸ் ஸோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. இவன் 6 லட்ச ரூபாய்க்கு வரணும், நீங்கள் அந்த கிரைட்டீரியா மட்டும் பாருங்கள் 3 பக்கம் இருக்கும். அதை படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு லாயர் வேணும். இது ஒன்று. ரெண்டாவது வந்து சில இடங்களில் அந்த இன்டர்வியூ போஸ்ட்னு ஒன்று வச்சிருக்கிற இடத்துல டெலிபரேட்டாக இன்டர்வியூ மார்க்ஸ் வந்து சில இடங்களுக்கு வந்து அது நெகோஷியேட் ஆகுது. உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 48% வந்து ஜென்ரல் கேட்டகரியில் இன்டர்வியூக்கு வராங்க. ஆனால் ஃபைனல் செலெக்ஷனில் வந்து 54 பேர் இருக்கிறாங்க. அது வந்து இது ஜென்ரல் கேட்டகரியில். ஓபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 31% வராங்க. ஆனால் இன்டர்வியூ வரும்போது பார்த்தீங்கன்னா 24% தான் வராங்க. அப்போ அந்த இன்டர்வியூங்கிற ஒரு ஸ்டேஜில் வந்து இது நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பத்திரிகையில் கூட நீங்க ஐஏஎஸ்க்கு சொல்றீங்களா? இல்லை, எல்லாத்துக்குமே நான் சொல்றேன். இது வந்து ஐஏஎஸ்க்கு மட்டுமே நான் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள். இது ஒன்று. இதே மட்டும் இல்லாமல் சில மாணவர்கள் அவன் அதாவது ஓபிசியாக இருந்தாலும் ஜென்ரல் கேட்டகரியில் செலக்ட் ஆனாலுமே மெரிட்ல செலக்ட் ஆனாலுமே அவனை எதில் அந்த மாணவனை எங்கே கொண்டு போய் சேர்த்துறாங்கன்னா அவனை திருப்பி பேக்வேர்டு கம்யூனிட்டியில் காட்டி அவனுடைய டோட்டல் கொண்டுட்டு வந்துடுறாங்க. இது வந்து ஐயா அவர்களும் நாங்கள் வந்து 2004 நினைக்கிறேங்க அந்த வந்து ஒரு கேஸ் போட்டு அந்த கேஸ்க்கு பின்னாடி தான் 2009 சிவில் சர்வீஸில் மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது மற்ற கேட்டகரியில் பண்ணியிருக்காங்கிறது தெரியவே இல்லை. அது பிற்படுத்தப்பட்டவர்கள் திறமையின் அடிப்படையில் பொது போட்டியல்ல மேல ரேங்க் எடுத்தாலும் கூட அவங்கள பிசி பட்டியலில் மட்டுமே சேர்க்கிறது. ஆமாம். இப்படி வந்து நான் 100 போஸ்ட்டுக்கு 10 பேர் அப்படின்னா நீங்கள் 1 லட்சம் போஸ்ட்டுக்கு எவ்வளோ பேர் வந்து எலிமினேட் பண்ணப்படும் அப்படிங்கிறது வந்து நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். இது வந்து லீகலாகவும் போராடணும், நம்ம அறியாமையை வந்து நீக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட வாதம். திரு கிருஷ்ணன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு கிருஷ்ணன். மண்டல் குழு பரிந்துரைகளோட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறவர் கடந்த 30 ஆண்டு காலத்துக்கு மேலாக நீங்க இந்த பரிந்துரைகள் அமலுக்கு வந்து 25 ஆண்டு காலம், ஒரு 1/4 நூற்றாண்டு நிறைவடைந்த பிறகும் கூட அதனுடைய நோக்கங்கள் பாதி அளவுக்கு கூட நிறைவேறல அப்படின்றத எப்படி பார்க்கிறீங்க நீங்க? முதல்ல புள்ளி விவரங்களை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ அஃபிஷியலாக ஒவ்வொரு வருஷம் பர்சனல் மினிஸ்ட்ரி சென்ட்ரல் மினிஸ்ட்ரி இருக்கிற ரிசர்வேஷனை பற்றி ஒரு பேராகிராஃப் கொடுக்குறாங்க. அதுபடி லாஸ்ட்டாக வந்தது 214-15 பட்ஜெட்டில் 1 ஜனவரி 2013 வரையில் இருக்கிற புள்ளி விவரங்கள் வந்திருக்கு. அதை நம்ம வந்து எல்லாமே டோட்டலாக பார்க்காம ஏபிசி சஃபாய் பிரித்து பார்க்கணும். அப்போ தான் சரியான விவரம் கிடைக்கும். ஏல அந்த வருஷத்தில் அதாவது மண்டல் ரிசர்வேஷன் ஆரம்பிச்சு, மண்டல் அடிப்படையாக ரிசர்வேஷன் ஆரம்பித்து அது 1993 அதுக்கப்புறம் 20 வருஷமாச்சு. இந்த 20 வருஷத்தில் 11.11% வந்திருக்கு கேட்டகரி ஏல, அது எல்லாத்துலேயும் வசந்தவங்க. அப்புறம் கேட்டகரி பியில் 10.63% வந்திருக்கு. இது ரெண்டு சேர்த்தா 10.77%. இது ரொம்ப முக்கியமான கேட்டகரி. அப்புறம் சியில் ஒன்று இருக்குது. முன்காலத்தில் டி இருந்தது, இப்போது சி அண்ட் டி சேர்த்துட்டாங்க. சியில் கிளரிக்கல் ஸ்டாஃப், அப்புறம் கொஞ்சம் லோயர் ஸ்டாஃப், டிரைவர்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. அங்கே 18.36% இருக்குது. ஏபிசி 3 கூட்டினா 17.6% இருக்குது. அப்புறம் சஃபாய் மாத்திரம் சஃபாய் கர்மச்சாரி, அப்புறம் ஸ்வீப்பர், அப்புறம் டேபிள்லாம் க்ளீன் பண்ணுறவங்க அதெல்லாம் பார்த்ததுன்னா 19.277% இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா 17.78% இருக்குது மினிஸ்ட்ரிஸில். இப்போது இந்த புள்ளி விவரங்களில் குறைகள் இருக்குது, எல்லாமே டிரான்ஸ்பேரண்ட்டாக இல்லை. ஒரு தாமஸ் பிக்கட்டி என்கிற ஒரு நோபல் லாரட் சமீபத்தில் இந்தியாவுக்கு வந்திருந்தார். அவர் சொன்னது இந்தியாவில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிரான்ஸ்பேரன்சி குறைவாக இருக்குது, சமீபத்தில் இன்னும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னார். அது பேக்வர்ட் கிளாஸ், ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் புள்ளிவர்களை பற்றிக்கும் அதுக்கும் அது சேரும். இப்போ நம்ம என்னென்ன நம்ம கேட்கலாம், என்னென்ன வேண்டும். இப்போது 20 வருஷத்துல சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கிறது. டேட்டா டிரான்ஸ்பரன்சி, அமைச்சகங்கள் தங்களுடைய நியமன விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்கிறதுல ஒரு வெளிப்படை தன்மை இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றீங்க. சரியா? அதிகாரம் பொருந்திய பதவிகள்ல ஏபி கேட்டகரியில 10% தான் இருக்குன்னு சொல்றீங்க. 27% இடஒதுக்கீட்டுக்கு பதிலாக 10.7 இருக்கிறதுக்கு காரணம்
ஏதேனும் போதுமான தகுதி வாய்ந்த கேண்டிடேட்ஸ் இல்லையா, இல்ல இருக்கக்கூடியவங்களை நியமிக்காம போறதுக்கு வேற சதிகள் ஏதேனும் இருக்கிறதா? குறிப்பிட்ட காரணங்கள் இதுக்கு என்னன்னு சொல்ல முடியும்? நான் பூரா ஸ்டாட்டிஸ் பற்றி பூரா சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்பு தமிழ்நாட்டில் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த ஏரியாவில் நான் 65 வருஷம் பண்ணிட்டுருக்கேன். இது முதல்ல சொல்ல வேண்டியது, ஆக்ட் இல்லை. ஒரு நண்பர் கருணாநிதி தான் சொன்னார், ஆக்ட் இருந்தும் கூட அவன் நடக்கிறது இல்லைன்னு. ஆக்ட் இல்லை, ஆக்ட் கொண்டுருவோன்னு யூபிஏ கவர்மெண்ட்டில் 2004 சிஎம்பியில் உறுதி கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஆக்ட் வரலை பேக்வர்ட் கிளாஸுக்கு. அது வர வேண்டியது. ரெண்டாவது, இந்த புள்ளி விவரங்களில் நம்ம என்னென்ன கேட்கணும் அதை நான் சொல்கிறேன். அதெல்லாம் செய்தால் இருக்கிற நிலைமை சரியாக புலன்படும். அப்புறம் அதுக்கு என்ன ரெமெடி அதுவும் நான் ஒன்று சொல்கிறேன். உதாரணத்துக்கு கிரீமி லேயர்னு ஒன்று இருக்குது. ஹலோ சொல்லுங்கள் சார். கிரீமி லேயர். ஹலோ கேட்குறதா உங்களுக்கு? சொல்லுங்கள். உங்களுக்கு கேட்குறதா? ஹலோ கிரீமி லேயர்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி பேக்வர்ட் கிளாஸ் முதலிருந்து எதிர்ப்பு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சட்டத்தில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்களோ அது லா ஆஃப் த லேண்ட். அதுக்குள்ளே என்ன பண்ணுறது நம்ம பார்க்கணும். ஒரு பக்கத்தில் கிரிமினல் எதிர்க்கலாம், ஆனால் அது பண்ணக்கூடியது என்னென்னாக்கா ஒவ்வொரு கேட்டகரியிலையும் முதல்ல நான் கிரிமினல் ரெக்ரூட் பண்ணிவிட்டு அது குறைவு இருந்தால் அது யாருக்கு போகணும். இப்போ என்ன ஆகுதுன்னாக்கா அது ஜெனரல் கேட்டகரிக்கு போயிடும். ஜெனரல் கேட்டகரினாக்கா நான் எஸ்சி, நான் எஸ்டி, நான் பிசி, அதாவது அப்பர் காஸ்ட். இது நான் கிரீமி லேயரில் கேண்டிடேட்ஸ் போகாதுனாக்கா கிரீமி லேயர் பிசிக்கு போகணும். இந்த ரெக்கமெண்டேஷன் நான் சில பேருக்கு அட்வைஸ் கொடுத்து ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் விட்டுருக்கு. 2007, 2008 இருக்குது. ஸோ அது ஒரு ரெமெடி. பட் நம்ம புள்ளி விவரங்களை பூரா தெரியறதுக்கு இவங்க குரூப்பே மாத்திரம் கொடுத்தா போகாது. அண்டர் செக்ரட்டரி, டெப்யூட்டி செக்ரட்டரி, டைரக்டர், ஜாயின்ட் செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரி, ஸ்பெஷல் செக்ரட்டரி எல்லாமே வேறு வேறு காண்பிக்கணும். அப்போ மேலே மேலே போக போக இன்னும் குறையும். இது இந்த மாதிரி கொடுக்காமல் இருக்கிறது அதை மறைச்சி வைக்கிற ஆயிடுவோம். அதனால் ஓரோ குரூப்லேயும் ஓரோ லெவல்லையும் டெபிசிட்டை காண்பிச்சு அந்த டெபிசிட்டை போக்குறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறதுன்னா அது வரணும். ரிப்போர்ட்டில் வருஷம் வரணும். ஹலோ திரு கிருஷ்ணன், நீங்க பல்வேறு கருத்துக்களை சொல்றீங்க. கிரிமி லேயர் அப்படின்ற ஒன்று வசதியானவர்களை நீக்கிறதுனால 6 லட்சத்துக்கு மேல வருமானம் பெறக்கூடியவர்கள் பிற்படுத்தப்பட்ட சலுகையை மத்திய அரசை பொறுத்தவரையிலும் அனுமதிக்க முடியாத நிலைமையில இருக்கு. அந்த நிலையில மாற்றம் வரணும். முதல்ல பிற்படுத்தப்பட்டவர்களை நியமிச்சுட்டு அதற்கு பிறகு அதுல இருக்கக்கூடிய வசதியானவர்கள் அவர்களை நியமிப்பதற்கான வாய்ப்பு தரணும்லாம் சொல்றீங்க. நான் கேட்ட கேள்வி, ஏன் இந்த அளவுக்கு குறைவான எண்ணிக்கையில நியமனம் நடைபெறுகிறது? இப்படி நடப்பதற்கு என்ன காரணம்? ஒரு சட்டம்னு நிறைவேறி அமலுக்கு வந்த பிறகும் கூட அது முழுமையா நிறைவேற்றப்படாததற்கு என்ன அடிப்படையான காரணங்கள் என்ன? இணைப்பில் கோளாறு நினைக்கிறேன். திரு பானுகோம்ஸ், நம்ம சில காலத்திற்கு முன்னால், சில வாரங்கள் சில மாதங்களுக்கு முன்னாடி இடஒதுக்கீடு மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொன்ன கருத்தை அடிப்படையில் பேசினோம். தாழ்த்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு 60 ஆண்டு காலத்துக்கு மேலே இருக்குது. ஆனால் அதுலேயும் மத்திய அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரப்படி அந்த 22.5 தாழ்த்தப்பட்ட பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்குது புள்ளி விவரங்கள். இது 25 ஆண்டு காலம் பிசிக்கு கூட பாதி அளவுக்கு கூட பாதி கிணற கூட தாண்டாத ஒரு நிலைமை இருக்குது. ஆனால் நம்ம இடஒதுக்கீடு பற்றிய விவாதங்கள் வருகிற போதெல்லாம் எந்த ஒரு மனநிலையிலிருந்து பேசுகிறோம்னா, இடஒதுக்கீடு முழுமையாக நிறைவேற்றப்பட்டு விட்ட துணியிலும் எவ்வளவு காலத்துக்கு அதை அப்படியே நீட்டித்து கொண்டிருக்கிறது அப்படின்ற துணியிலும் தான் நம்ம அதுக்கு ஆதரவான அல்லது எதிரான வாதங்களை முன்வைக்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய கேள்வி, ஏன் இது நிறைவேற்றப்படாமல் போகிறது அப்படின்றதற்கு அதிகாரிகளுடைய வேண்டுமென்றே செய்கிற காரணங்கள் அப்படின்ற ஒரு 2 காரணத்தை சொல்றாங்க. சில டெக்னிக்கல் ரீசன்ஸை திரு கிருஷ்ணன் முன்வைக்கிறார். நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது சமூக ரீதியாக சமூக நீதி சார்ந்த ஒரு பார்வை இல்லை ஒரு பாலிசி அப்படின்னு கொண்டு வரும்போது சமூகத்தில் அதற்கான மாற்றங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்குதா அப்படின்னு தான் பார்க்கணும். வெறுமனே சட்டமோ இல்லை அதிகார வர்க்கத்தில் அரசு வேலைகளில் அமர்த்தப்படுவதோ ஒரு அரசு வேலைங்கிறது கடைசி ஸ்டேஜ். அதுக்கு முன்னால் பல படிநிலைகளை கடக்கணும்.
அந்த தாண்டினா தான் ஒருவர் வந்து அந்த இடத்தை போய் அடைய முடியும். அதற்கான எலிஜிபிலிட்டியாவது கிரியேட் பண்ணிக்கிட்டோம். அந்த எலிஜிபிலிட்டி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எளிதாக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட். ஆனால் அந்த மாதிரி இல்லை. இங்கே எயித்து ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தங்குவதற்கான இடங்கள் இருக்கு. ஆனால் ஸ்காலர்ஷிப் மட்டுமே ஒருவரை தகுதியான கேண்டிடேட்ஸ் அந்த இடத்தை போய் அடையலைன்னு சொல்றீங்களா? இல்லை, அதிக அளவிலான கேண்டிடேட்ஸ் வரணும். அப்போ வந்து இந்த 12%ங்கிற பிரச்சனை வராது. அதிக அளவிலான கேண்டிடேட்ஸ் இருக்கும்போது ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை. நீங்க இந்த புள்ளி விவரங்களை வந்து நீங்க எதிர்பார்த்தீங்களா? 27 நம்ம இடஒதுக்கீடு பற்றி பேசுறோம், பல காலங்களில் வந்து பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ அதை பற்றின விமர்சனங்களை முன்வைக்கிறோம். என்னோட கேள்வி வந்து இடஒதுக்கீடு முழுமையாக நிறைவேற்றப்பட்டுடுச்சு அப்படின்ற அம்சத்திலிருந்து அந்த வாதங்கள் வருகிறது. நீங்க இந்த அளவுக்கு கூட நிறைவேற்றப்படாத நிலைதான் யதார்த்தம் அப்படின்றத நீங்க எதிர்பார்த்தீங்களா? இதுதான் உண்மைங்கிறது தெரிஞ்சதுதான். மண்டல் கமிஷன் முழுமையாக வெற்றி பெறவில்லை, அமலாக்கம்ங்கிறது தான் ஃபேக்ட். அதைத்தான் நாம் அக்செப்ட் பண்ணணும். முழுமையா வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனா ஏன் வெற்றி அடையலைங்கிறதுக்கு பல ஃபேக்டர்ஸ் இருக்கு. முக்கியமா ஒரு ஃபேக்டர் வந்து பேக்வர்ட்னஸ்னு நம்ம சொல்றோம். அதை வெறுமனே ஜாதி அடிப்படையில் மட்டுமே எடுத்துட்டு போன அரசியல் ரீதியான அமலாக்கம் தான் இன்னைக்குள்ள பல பிரச்சனைகளுக்கு காரணம். காஸ்ட் வந்து ஒரு ஃபேக்டர் தான். பேக்வர்ட்னஸ்க்கு பல இண்டெக்ஸ் இருக்கணும். இல்ல அந்த இண்டெக்ஸஸ்லாம் இருந்து இல்ல அது வந்து என்ன செய்யணும்னு சொல்றீங்க? எந்த அடிப்படையில பேக்வர்ட்னஸை தீர்மானிக்கணும்ன்றதுக்கு நீங்க சொல்றீங்க. தீர்மானித்து சட்டம் இயற்றி அதற்காக மண்டல் குழு பரிந்துரைகள் கொடுத்த பிறகு அந்த பரிந்துரைகள் நிறைவேறாம போறதுக்கான தந்திரமாக சில வழிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. மண்டல் கமிஷனே முழுமையாக அமலாக்கப்படவில்லைன்னு தானே நான் சொல்றேன். அதுல காஸ்ட் மாத்திரமே ஒரு ஃபேக்டரா தான் சொல்லுங்க. பின்தங்கிய நிலைங்கிறதுக்கு ஜாதி ரீதியான ஒரு இதை ஃபேக்டரையும் எடுத்துக்கோங்க. ஆனா மற்ற ஃபேக்டர்ஸ் நிறைய கொடுத்துருக்கு. அதெல்லாம் கன்சிடர் பண்ணியிருக்காங்களா? அப்படியெல்லாம் நீங்க முழுமையா அமல்படுத்திட்டீங்களா? அப்படின்னா தான் மண்டல் கமிஷன் ஏன் அமலாக்கப்படல? அதுல கான்ஸ்பிரசி இருக்கா? அது இது அரசியல் ரீதியாக மண்டல் கமிஷன் முன்னெடுக்கப்பட்டது, அமலாக்கப்பட்டதின் பிரச்சனை. இது அரசியல் ரீதியாக தானே முன்னெடுக்க முடியும். அரசியல் தலைவர்கள் தானே இதை முன்னெடுக்க முடியும். அரசியல் இல்லாம இது எப்படி ஒரு மத்திய அரசு ஒரு குழு அமைத்து இது பண்றாங்க. 79ல போட்ட குழு 80ல வந்து அறிக்கையை கொடுத்துறாங்க. அதை அமலுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்றதுக்கே 10 ஆண்டு காலம் போராடி இருக்காங்க, 90 வரையிலும். அந்த 90ல இருந்து 93 கூட்டப்பட்ட காலத்துல நிறைவேறுகிறது. நிறைவேறின ஒன்று இன்னமும் அதன் பலன் எங்கள் கைகளுக்கு கிடைக்கல அப்படின்னு மக்கள் கேட்கிற ஒன்றுக்கு என்ன பதில்? மண்டல் அரசியல்வாதியா காரணம் முழுமையா அமலாக்கப்படல. அதுதானே கேள்வி. அதை யாரை நோக்கி கேட்பீங்க? யார் அமலாக்குனாங்களோ அரசியல்வாதிகள், அரசுகள், அவங்கள நோக்கி தானே கேட்க முடியும். ஏன் முழுமையாக அமலாக்கப்பட? மண்டல் கமிஷன் என்னெல்லாம் சொல்லி இருக்குது? ஏன் காஸ்ட் ஒன்றை ஏன் அமலாக்கலன்னு சொல்றேன். மண்டல் கமிஷன் நில சீர்திருத்தம் வரையிலும் சொல்றாங்க. அரசு வேலைகளில் இதை செய்யுங்கன்னு சொன்ன ஒன்றை ஏன் நிறைவேற்றல? ஏன் நிறைவேற்றாம இருக்கு? அதுக்கு யார் காரணம்? அதுக்கு பல ஃபேக்டர்ஸை நாம் சொல்லலாம். நான் பார்க்கிற ஒரு ஃபேக்டர் 12% தான் இருக்குது, 25-27% நாம் அடையலை அப்படின்னா அதற்கான ஒரு ஃபேக்டரை நான் பார்க்கறது அதிக எண்ணிக்கையிலான, இப்போ மெரிட் பேஸில் போகும்போது அவங்க ஓபிசி இதில் வர முடியாது, அந்த இதில் தான் கொண்டு வரணும், நான் ஓபிசி நான் இதில் தான் கொண்டு வரணுங்கிற ஒரு இது எஸ்சி ரூலிங்கே இருக்குது. அப்போ அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் நிறைய விண்ணப்பதாரர்கள் வந்தால் தானே அந்த எண்ணிக்கை குறைகிறதா அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரும் இருக்குல்லங்க. போதுமான விண்ணப்பதாரர்கள் இல்லைன்ற அந்த வாதம் வந்து இன்னைக்கு நிலவில் வந்து அது வந்து நடைமுறையில் கிடையாது. அப்படி நிறைய விண்ணப்பங்கள் வருது, லட்சக்கணக்கில் இன்றைக்கி விண்ணப்பங்கள் வருது. அது வங்கி தேர்வாக இருக்கட்டும், சிவில் சர்வீசஸாக இருக்கட்டும், விண்ணப்பங்களுக்கு ஒன்றும் குறைவு இல்லை, நிறைய விண்ணப்பங்கள் வருது. சங்கர் சொன்ன மாதிரி நேர்முக தேர்வுங்கிறது ஒரு பெரிய தடையாக இருக்குது இந்த மக்களுக்கு. அதில் வந்து நிறைய ஒவ்வொரு முறையில் கையாளுறாங்க. மதிப்பெண்ணை குறைச்சி காட்டுறது, இவங்களை வந்து எப்படியாவது 27க்குள்ளாரையே வச்சுக்கணும்னு பார்க்குறது, இந்த மாதிரி முறைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் எதிர்த்து போராடி உச்சநீதிமன்றத்தில் ஒரு கட்டத்தில் வெற்றி அடைஞ்சோம். ஆனால் ஒவ்வொரு துறையிலும் இருக்குது இந்த பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகளை தாண்டி நம்ம செய்ய வேண்டிய 1000 போஸ்ட் இந்த வருஷம் சிவில் சர்வீஸ் ஒரு சினிமாவில் இல்ல. அவங்க மேடம் சொல்றது வந்து பானுகம் சொல்றது எதிர்பார்த்த அளவுக்கான விண்ணப்பங்கள் வராம கூட போயிருக்கு. அதெல்லாம் 10 லட்சம் பேர் வந்து லாஸ்ட் இயர் எழுதியிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா டேட்டா பிரகாரம் 41% வந்து 31% ஓபிசி வந்திருக்காங்க. அப்பனா 27 தானே உங்களுக்கு ஃபில் பண்ணணும். தட் மீன்ஸ் டோட்டல் ஸ்ட்ரென்த்ல நான் சொல்றேன். நீங்க 10 லட்சத்துல 31%, உங்களுக்கு வேண்டியது 1000 போஸ்ட் தான். அதுலயே நீங்க வந்து 10 பேர் எடுக்க முடியல. 10 அந்த 27% வரல, 10%, 12% வருது அப்படின்னா இது வந்து பல அந்த ரூல்ஸ் வந்து சோ காம்ப்ளிகேட்டடா வச்சுட்டு காமன் மேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. உதாரணத்துக்கு முடிச்சிடுறேங்க சார். உதாரணத்துக்கு 1000 வேகன்சி சிவில் சர்வீஸில் இருக்குது, 900 மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு பின்னாடி ஒரு 100 வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் பண்ணுறாங்க. அந்த வெயிட்டிங் லிஸ்ட்லையும் 50% ஜென்ரல் கேட்டகரி, 27% ஓபிசி வரணுமா இல்லையா? அங்கே வராது. ஆனால் ஓவரால் எடுத்து போட்டு பார்த்தோம்னா இந்த பொதுப்பட்டியலில் வர அந்த ஓசி ஜென்ரல் அந்த ஒரு கேட்டகரிக்கு, அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக கொண்டு போய் வச்சுறாங்க, அப்பர் கேஸ்ட்டுக்குன்னு வச்சுறாங்க. இது ஒன்று. இன்னொன்று வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் இங்கே வாங்குறது ஈஸி. வெஸ்ட் பெங்கால், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லாம் நீங்கள் வாங்க முடியாது. ஏன்னா இல்லீகல் மைக்ரன்ட்ஸ் இருக்காங்க. அது யார் ஓபிசி யார் நேட்டிவ்னு கண்டுபிடிக்கிறதே உங்களுக்கு பெரிய கஷ்டம்.
அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு 6 மாதம் to 1 year வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. அதுவும் கிடைக்கிறது இல்லை. நமக்கு வந்து ஓபிசி கிடைச்ச அளவுக்கு கூட மற்ற மாநிலங்களுக்கு அந்த இது உரிமை கிடைக்கலங்கிறது ரெண்டாவது. இதனால தான் வந்து அவங்களால இன்னும் பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியல. இது வந்து ஒரு சதர்ன் ஸ்டேட்ஸ் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான் அந்த ரிசல்ட். சதன் ஸ்டேட்ஸில் நீண்ட காலமாக இடஒதுக்கீடு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அந்த கதவு திறந்த உடனே முதல்ல போகக்கூடிய ஆட்களா இருக்கிறாங்க. குறுக்கிட்டீங்க. மொத்தமாக இருக்கிறவர்களில் எவ்வளோ பேர் ஓபிசி அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? தரவுகள் படி சென்ற ஆண்டு புதிதாக நிரப்பப்பட்ட இடங்களில் எத்தனை சதவிகிதம் ஓபிசி நிரப்பப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற டேட்டா கிடைச்சதுன்னா உண்மையிலேயே இதுக்கு பின்னாடி ஒரு கான்ஸ்பிரசி இருக்கா? இப்போ இவர் சொல்றாரு, அவர் சொல்றது அந்த யூபிஎஸ்சி சென்ற ஆண்டுக்கான டேட்டா தான் சொல்றாரு. சென்ற ஆண்டு மொத்த இடங்கள்ல எவ்வளவு 64th annual ரிப்போர்ட்ல இருந்து நான் சொல்றேன். 64th annual யூபிஎஸ்சி ரிப்போர்ட் as submitted. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஓபிசியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா 25% தான் வந்திருக்குங்க அந்த வண்டு மட்டும். இது வந்து எப்போனா 2009ல அந்த கேஸ் போட்டு அவர் சுதர்சன் ஆட்சிபன் சாரனுடைய தலைமையில பண்ணி அந்த கேஸ் ஜெயிச்சதுனால வந்தது. அதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா இன்னும் டிஸ்மல் பிக்சர் தான், அதை விட குறைவான எண்ணிக்கை தான். அந்த ஃபர்ஸ்ட் 15 ஆண்டு வந்து ஒண்ணுமே நடக்கலன்னு தான் சொல்லணும். தொடர்ந்து நம்ம பேசலாம். இடஒதுக்கீடு மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் அப்படின்ற கேள்விகளுக்கு முன்னால இடஒதுக்கீட்டை முழுமையா நீங்க நிறைவேற்றுங்க அப்படின்ற அதற்கான வழிமுறைகளை ஆய்வு செய்யுங்க அப்படின்னு கேட்கிற காலம் இப்ப கணிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். எதிர்த்து பேசிட்டு திரு கிருஷ்ணன், 2011ஆம் ஆண்டுல பணியாளர் நலத்துறை அவங்க சமர்ப்பிச்ச ஆண்டு அறிக்கையில எஸ்சி எஸ்டி பிசி இந்த 3 பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை எந்த அளவுக்கு ஏ கிரேட்ல நிரப்பி இருக்கிறாங்கன்னு பாக்குறப்ப ஓபிசி 6.7%, எஸ்சி வந்து 11.5%, எஸ்டி 4.8%. அந்த நிலையிலிருந்து இன்னைக்கு பாக்குறப்ப கொஞ்சம் எண்ணிக்கை கூடுனது மாதிரி தெரியுது. இப்ப திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் கேட்கிற ஒரு கோரிக்கை என்பது இந்த இடஒதுக்கீடு முறையை முறையாக அமல்படுத்தினாங்களா அப்படின்றதற்கு ஒரு வெள்ளை அறிக்கை தேவை அப்படின்ற ஒரு ஒயிட் பேப்பர் வேணும்ன்ற ஒரு கோரிக்கை வைக்கிறார். இன்னொரு கோரிக்கை, இந்த காலி இடங்களை எல்லாம் நிரப்புவதற்கு சிறப்பு ரெக்ரூட்மெண்ட் நடத்தணும், அதை கண்காணிப்பதற்கு இடஒதுக்கீட்டை முறையா பின்பற்றாங்களா அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு ஒரு தனியான அமைப்பை ஏற்படுத்தணும்ன்ற ஒரு கோரிக்கை வைக்கிறார். இந்த 2 கோரிக்கைகளின் மூலமாக இதை நிறைவேற்றுவது சாத்தியமாகுமா? நம்ம பார்க்க வேண்டியது உடனடியாக ப்ராக்டிக்கலாக என்ன பண்ண முடியும் அதை பண்ணணும். முதல்ல நான் முன்னால் சொன்ன மாதிரி க்ரீமி லேயர் அல்லாத பேக்வர்ட் கிளாஸ் ஏதாவது கேட்டகரியில் ரிசர்வேஷன் நிரம்ப முடியானால் அந்த டெபிசிட் போஸ்ட்டு யாருக்கு போகணும்? இப்போது நிலைமையில் அது ஜெனரல் கேட்டகரி போகிறது. ஜெனரல் கேட்டகரினாக்க நான் எஸ்சி, நான் எஸ்டி, நான் பிசி, அப்பர் காஸ்ட். அது க்ரீமி லேயர் பேக்வர்ட் கிளாஸுக்கு தான் போகணும். இது வந்து க்ரீமி லேயர் இது பிரின்சிபல் இருக்கிற நிலைமையிலேயே, அதுதான் சுப்ரீம் கோர்ட் வச்ச இது லா ஆஃப் த லேண்ட். அந்த நிலைமைக்குள்ளேயே எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் பண்ணலாம். அதனால் முதல்ல வற்புறுத்த வேண்டியது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட இந்த அமைப்பை கொண்டு வாங்க. இந்த டெபிசிட் போஸ்ட் க்ரீமி லேயர் பேக்வர்ட் கிளாஸுக்கு தான் போகணும் அப்படின்னு போட்டாக்கா கேண்டிடேட்ஸ் இல்லாத குறை ஓரளவுக்கு நீங்கும். அப்புறம் இதை சேலஞ்ச் பண்ணுவாங்க கோர்ட்டில். எது பண்ணாலும் எஸ்சி எஸ்டி பிசிக்கு எது பண்ணாலும் அது 6வது கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஜாகிரதையாக இருந்து அந்த கேஸ் வரும்போது எங்கெங்கே வருது பார்த்து அதை உடனே கண்டஸ்ட் பண்ணணும், கேவியாட் போடணும். அதுக்கெல்லாம் முறைகள் இருக்குது. அந்த முறைகளில் அதை உபயோகப்படுத்தி கொள்ளணும். அப்புறம் ஒயிட் பேப்பர்னாக்கா ரொம்ப காலம் எடுக்கும். அது எவ்வளோ வருஷம் எடுத்துக்குவாங்க தெரியாது. இப்போது ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் இருக்குது. அந்த ரிப்போர்ட்டிங் சிஸ்டமில் குறைகள் இருக்குது. அந்த குறைகளை நீக்கி பூரா விவரங்கள் வெளியே வருவாங்க. எந்த கார்டரில், எந்த லெவலில், எந்த டிபார்ட்மெண்ட்டில் டெபிசிட் இருக்குது அது பார்த்து அதுக்கு மேலே உடனே நடவடிக்கை எடுக்கணும். அப்புறம் இந்த சிறப்பான ரெக்ரூட்மெண்ட் போட்டால் கூட எவ்வளோ தடவை எஸ்சி எஸ்டிக்கு பண்ணியிருக்கு, ஆனாலும் அதுக்கப்புறம் கூட டெபிசிட் இருந்துருக்கு. அதனால் நம்ம பார்க்க வேண்டியது எங்கே இருக்குது டெபிசிட், எந்த டிபார்ட்மெண்ட்டு, எந்த கார்டர், அதில் நம்ம ஜாஸ்தியாக கவனம் கொடுத்து அதை ஃபில்அப் பண்ணணும். அப்புறம் இன்னும் சில இந்த புள்ளி விவரங்களில் நம்ம இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்குது. டைம் இருக்கா இல்லையான்னு தெரியல. அதெல்லாம் வந்து நமக்கு பூரா விவரங்கள் தெரியும். அப்புறம் இன்னும் 2 விஷயம் சொல்ல வேண்டியது வந்து 1990 ஆர்டர் படி 1990 தான் இந்த மண்டல் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. மண்டல் மேண்டேட் இல்லை, கவர்மெண்ட் மேண்டேட். அந்த ஆர்டரில் ஒரு பேராகிராஃப் என்ன சொல்லியிருக்கேனாக்கா,
மெரிட்டில் வரக்கூடிய பேக்வர்ட் கிளாஸை ரிசர்வேஷனில் கூட்டக்கூடாது. இப்போது திரு சங்கர் தான் சொன்னார் நினைக்கிறேன், அந்த மெரிட்டில் வரவங்க கூட பேக்வர்ட் கிளாஸில் எண்ணிக்கை போடுறாங்கன்னு. அது பண்ணக்கூடாது. சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் கூட இருக்குது, அப்போல்டு பண்ணியிருக்காங்க. அதனால் எங்கே அப்படி பண்ணுறாங்களோ உடனே அதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம். அப்புறம் ஒரு ஜட்ஜை பற்றி சொன்னாங்க, அவர் ஏதோ ரிசர்வேஷனை பற்றி சொன்னது, ரிசர்வேஷன் கரப்ஷனால் நாடு முன்னால் போகிறது. அந்த ஜட்ஜு மேலே இம்பீச்மெண்ட் மோஷன் 58 MPs என்னையும் கன்சல்ட் பண்ணி மூவ் பண்ணியாச்சு ராஜ்யசபாவில். அது வந்து இப்போது எக்ஸாமினேஷன் இருக்குது. அது சேர்மன் அப்ரூவ் பண்ணாருனாக்கா அது முன்னால் போகும். அப்புறம் ஜுடிஷரியில் ரெப்ரசன்டேஷன் இல்லை, அதுக்கு பல நடவடிக்கைகள் இருக்குது, நடவடிக்கைகள் எடுக்கலாம். நம்ம இப்போது நடக்க வேண்டியது 400 ஹைகோர்ட்டுகள் இருக்குது, 400 வேக்கன்சிஸ் ஹைகோர்ட்டுகளில். அந்த 400 வேக்கன்சியில் SC ST BCக்கு விமனுக்கும் அவங்களுடைய ஷேர் வரும்படியாக நம்ம பண்ணணும். அது இப்போவே அதுக்கு நான் வழிகாட்டி சொல்லலாம். அது இப்போவே நம்ம பண்ணோன்னாக்கா அது நல்லாயிருக்கும், ஜுடிஷியரில் இருக்கிற குறை நீங்கும். அப்புறம் லிஸ்ட்டை பற்றி சொன்னாங்க, லிஸ்ட்டு கிளியராக இல்லைன்னு. லிஸ்ட்டு பூரா இருக்குது, இன்டர்நெட்டில் ஒன்றா கிடைக்கும். எந்தெந்த ஸ்டேட்டில் எந்தெந்த கம்யூனிட்டி பேக்வர்ட் கிளாஸஸ் சேர்ந்துருக்குங்கிறது அந்த லிஸ்ட்டை பார்த்தா கிடையாது. அது சந்தேகத்துக்கே இடம் இல்லாதபடி பூரா லிஸ்ட்டு கொடுத்துருக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வாங்க. ஸோ இந்த நடவடிக்கைகள் எடுத்தாக்கா என்னோட அபிப்பிராயத்தில் பெரும் அளவுக்கு நம்ம ஒவ்வொரு வருஷமும் இது ஜாக்கிரதையாக பார்க்கணும். ஒவ்வொரு வருஷமும் டேட்டா நம்ம வாங்கணும். டேட்டா இப்போ கொடுக்குற டேட்டா மாத்திரம் போகாது, நமக்கு எல்லா லெவலும் நமக்கு கிடைக்கணும். அப்புறம் சட்டம் கொண்டு வரணும். இந்த சட்டம் இது பாஸ் பண்ணுவோன்னு பேக்வர்ட் கிளாஸ் ரிசர்வேஷன், எஸ்சி ரிசர்வேஷன் ஒரு ஆக்ட், பிசி ரிசர்வேஷன் ஒரு ஆக்ட், அந்த மாதிரி ஒரு ஆக்ட் கொண்டு வந்து சொல்லிவிட்டு அது இன்னொரு இதுவரையிலும் வரலை. அது வெளிப்படையாக செய்யணும். இது உடனே செய்யக்கூடியது, உடனே செய்யலாம், ரொம்ப எளிதான விஷயம். ஆனால் அதுக்கு ப்ரெஷர் கொண்டு வரணும். அது ஒரு பக்கத்தில் கருணாநிதி போன்றவர் மற்ற ஸ்டேட்லையும் இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து பேக்வர்ட் கிளாஸ் லீடர்ஸ் ஒரு பக்கத்தில் அரசியலில் இருக்கிறவங்க, அரசியல் எல்லாரும் போகணும். சமூகத்தில் இருக்கிறவங்க, வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸ் அவங்களும் போகணும். அப்புறம் அவங்களுக்கெல்லாம் நான் என்ன பாயிண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்குறேன்னு நான் சொல்லிக் கொடுக்கலாம். இந்த ஏரியாவில் நான் முதலேருந்து இப்போது வரலும் நான் பந்தப்பட்டிருக்கிறேன். ஸோ அதனால் நான் உங்களுக்கு என்ன வேணாலும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், என்ன இந்த முறை இதுன்னு சொல்லிக்கிறேன். எல்லா கேஸும் எனக்கு தெரியும். சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட்டில் பேக்வர்ட் கிளாஸ் நடந்த கேஸெல்லாம் எனக்கு தெரியும். அது நம்ம முன்னால் வச்சுட்டு அதுபடியாக நம்ம முன்னால் போகணும். அப்புறம் ரொம்ப காலம் எடுக்கிற இது நம்ம ரிக்வஸ்ட் கேட்கக்கூடாது, உடனே நடக்கிறது நடத்தி ஆகணும். இது நீண்ட காலமாக இந்த சமூக நீதி பயணத்தில் தன்னை இணைத்துக் கொண்டவர் அப்படின்ற அடிப்படையில் இல்லை விழிப்பாக இருப்பதற்கான சில பரிந்துரைகளை, கோரிக்கைகளை அவர் சொல்றாரு. இப்ப இடஒதுக்கீடு அப்படின்னு வர்றப்ப எதுக்கு எடுத்தாலும் வழக்குக்கு போடுவாங்க, ஒரு சின்ன ஆர்டர் போட்டாலும் வழக்குக்கு போடுவாங்க அப்படின்றத அவருடைய படிப்பினையிலிருந்து அவர் சொல்றாருன்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு தெரிய வேண்டியது சட்டமான ஒன்றை அதாவது ஒரு விஷயத்தை சட்டமாக்குவதற்கு அரசியல்வாதிகள்கிட்ட மக்கள் மன்றத்தில் போய் போராட வேண்டியிருக்கு. அதற்கு பிறகு நாடாளுமன்றம் அதை ஏற்றுகிறது. அதுக்கு பிறகு ஒரு சட்ட போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு. நீதிமன்றம் அதை சரின்னு சொன்ன பிறகும் கூட நடைமுறைக்கு வந்துடுச்சுன்னு நினைச்ச ஒரு விஷயம் நிறைவேறாமலே பாதியாக இருப்பதற்கு என்ன அடிப்படையான காரணங்கள் நாம் எடுத்துக்கிறது? அது நிச்சயமாக சொல்கிறத பார்க்கும்பொழுது சில ஓட்டைகள் இருக்குது. முக்கியமாக பார்க்கும்பொழுது ஒன்று தெரியுது, ரெண்டு விஷயம் நான் கவனித்தது. ஒரு குறிப்பிட்ட கேட்டகரிக்காக வைத்திருக்கக்கூடிய இடங்கள் சரியான அளவுக்கு ஆட்கள் இல்லை என்று சொல்லி அது ஜெனரல் கேட்டகரிக்கு போகும் பொழுது நடக்கக்கூடிய மடைமாற்றுதல். அது ஒன்று. சரியான ஆட்கள் இல்லைங்கிற வேர்டு வேண்டாம் சார். ஏன்னா எழுதுறவங்க வந்து நிறைய எழுதுறாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு டெபிசிட் வருதுன்னா ஒன்று மாணவர்கள் எழுதாம இருந்திருந்தா சொல்லணும், அதுக்கு மீறி தான் எழுதுறாங்க. அப்பனா நீங்க கிரைட்டீரியா ஹையர் எண்டில் வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எனக்கு தெரியல. வாட் எவர் இட் இஸ், இங்கிருந்து அங்கே நகருது. நான் எதை சொன்னாலும் அதை கொஸ்டினாக குற்றமாக பார்க்காதீர்கள். இங்கிருந்து அங்க மக்கள் இடம் அங்க போகுது, எப்படியோ காத்துல போகுதுன்னு வச்சுங்க, விட்டுருவாங்க, மடைமாற்றம் போயிடுச்சு. ரெண்டாவது, இந்த ஹோல் ப்ராசஸ் நடக்குது இல்லையா, இதுல வந்து வேற அதாவது கண்ணுக்கு தெரியாத இவர் சொல்றது வந்து இதை தாண்டி சில இடங்கள் வந்து இந்த ப்ராசஸ்லயே வராம வந்துட்டு அலோகேட் பண்ணிட்டு ஆட்கள் இல்லை அல்லது வேற ஏதோ காரணங்களால வந்து அது ஜெனரல் கேட்டகரிக்கு போறது ஒண்ணு. இவர் இன்னொன்று சொன்னாரு, ஒரு 100 சீட் வந்து ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு வைத்துக்கொண்டு அங்க ரிசர்வேஷனே நடக்கிறது கிடையாது அப்படின்னு சொன்னார். சிவில் சர்வீசஸ்ல இது
கிளியர் வயலேஷன். அப்போ இந்த வயலேஷன் நடக்கும் பொழுது சட்டத்தை மீற முடியும் அப்படின்னு தைரியமாக ஒரு காரியம் நடக்குதுங்க. அப்போ இதை வெளியில கொண்டு வந்துதான் இதற்கு வழக்கு தொடுத்தல் அல்லது வேற எந்த விதமான இதுக்கு இவங்க மேல ஸ்ட்ரிக்சர்ஸ் பாஸ் பண்ண முடியுமா? இன்னைக்கு பொலிட்டிக்கல் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினென்ட்லி ஓபிசி கையில தான் இருக்கு. நீங்க எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் அதுதான் ஃபேக்ட். இல்ல பிரதமராக ஒரு ஓபிசி தான் இருக்காரு. அவர் விட்டுருங்க, அவர் ஓபிசியா தன்னை கருதிக்கிறாரா இல்லையா நமக்கு தெரியாது. அவர் தன்னை சொல்றாரு. ஆனால் எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் ப்ரிடாமினன்ட் பொலிட்டிக்கல் பவர் ஓபிசி கையில இருக்கு. அப்ப இங்க பிரச்சனை அவர்கள் கையில தான். இப்படி தன்னுடைய கண்ணுக்கு எதிர்த்தாற் போல இந்த மாதிரி நடக்குதுன்னா அதை பார்த்து விட்டுக்கிட்டு இருக்கிறது குறைபாடு முழுக்க முழுக்க அப்ப அரசியல்வாதிகள் கையில தான் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு நியாயமான ஒரு ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்துறார். ஏன் அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள் ஏன் அதுல செயல்படல அப்படின்ற கேள்வி அவர் எழுப்புறார். அதுக்கு ஒவ்வொரு அரசியல்வாதியும் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியவங்களா தானே ஆகுறாங்க. இதுல இந்த 12 விழுக்காடு அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அடிப்படையான ஒரு காரணங்கிறது கிரீமி லேயருங்கிற முறை மிக மிக மோசமான ஒரு தாக்குதல். இந்த பிற்படுத்தப்பட்டவர் மக்கள் மட்டும்தான் இந்த தாக்குதலுக்கு உள்ளானாங்க, வேற யாருக்கும் கிடையாது. அந்த தாக்குதலுக்கு உள்ளானதுனால அதுல எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் கிரீமி லேயர்னா என்னன்னே முதல்ல விளக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இருக்கு. கிரீமி லேயருங்கிறது அதுல நிறைய கிளாஸ் வச்சிருக்காங்க. ஐஏஎஸ் தேர்வாயிட்டா அவங்க பிள்ளைங்களுக்கு கிடையாது. 2 பேரும் கணவன் மனைவி 2 பேரும் குரூப் பி ஆஃபீஸராக இருந்துட்டு அவங்களுக்கு மனைவி அவங்க குழந்தைகளுக்கு கிடையாது. இப்போ விவசாய நிலம் வச்சுருந்தாங்க, அதுக்கு இப்போ எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி அது ஆண்டு வருமானம் 6 லட்சத்தை அவங்க தொட்டுட்டால கிடையாது அப்படிங்கன்னு வச்சுருக்காங்க. ஆனால் இதுதான் மைண்ட் செட்டு எல்லா அதிகாரிகள்ட்டையும் இருக்குது. யார் இஷ்யூங் அத்தாரிட்டி. இவர் இந்த பையன் எலிஜிபிள் கேண்டிடேட் அங்கே போனோடனே அவங்க அப்பா என்ன சம்பளம்னு கேட்டு 6 லட்சம்னு சொன்னான்னா உனக்கு கிடையாதுன்னு அனுப்பிச்சுடுவார். அவர் தனி மனிதன் திரும்பி வந்துடுவார். ஆனால் 6 லட்சம் வருமானங்கிறத சம்பள வருமானத்தை எடுத்துக்கூடாதுன்னு அதில் ப்ரொவிஷன் இருக்குது. அதை அந்த அதிகாரி சொல்கிறதும் கிடையாது. இந்த பையங்களுக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எங்கேயும் அவங்க அதை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நிலைமை இல்லை. அரசாங்கத்தில் அதுக்கான வெளிப்பாடுகள் இல்லை. அதிகாரியும் சொல்கிறது நிலைமையில் இல்லை. ஏன்னா அவங்க இதை தவிர்க்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இந்த மாதிரி சில பேர் நிறைய பேர் தவிர்க்கப்படுறாங்க. இதை தாண்டி அங்கே உள்ளே போகிறவங்க பல இக்கட்டு, நான் சொன்ன மாதிரி நேர்முக தேர்வுல பிரச்சனை இருக்குது. கிரிமி லேயர்ன்ற ஒரு விஷயத்தையே பேசலாம். நீங்க 6 லட்சம் இப்ப சட்டத்துல இருக்கு. மத்திய பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை நல கமிஷன் 15 லட்சம் ஆண்டு வருமானம் வரையிலும் கிரிமி லேயர்ன்றதை உயர்த்தலாம்ன்ற கோரிக்கை வச்சிருக்கு. திமுக தலைவர் கருணாநிதி கிரிமி லேயர்ன்ற ஒன்றையே அகற்றணும், அது கூடாதுன்ற கருத்தை முன்வைக்கிறார். இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோரிக்கை முக்கியமா. இதை 2005 நம்ம PS கிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி இடஒதுக்கீடுக்கான சட்டத்தை ஐக்கிய முற்போக்கு முன்னணி அரசு கொண்டு வரதுக்கு ஒரு முயற்சி எடுத்தாங்க. அதுக்கு தலைவராக இருந்தவர் டாக்டர் சுதர்சன ஆட்சியப்பன் 2005. அவருடைய ரிப்போர்ட்டில் இந்த கிரீமி லேயர் ஒழிக்கப்பட வேண்டும்னு அவர் ஜூலை 2005 நாடாளுமன்றத்தில் வச்சிருக்கிறார். ஆனால் அது தொடர்ந்து அது உச்சநீதிமன்றத்தில் போய் அமெண்ட்மெண்ட் கொண்டு உச்சநீதிமன்றத்தில் அதை முறையிட்டு வாங்கணும். அதற்கான முயற்சிகளில் இறங்குறதுல நிறைய பிரச்சனைகள் அப்படியே தவிர்த்து போயிட்டுருக்கு. ஆக இன்றைக்கி கிரீமி லேயருங்கிற ஒரு முறை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான பேரிடியாக இருக்குது. தமிழ்நாட்டில் அது இல்லாதனால தான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு காரணம் கிரீமி லேயர் முறை இல்லை. அதனால் எங்கேயுமே இந்த வசதி படைத்தவங்க தான் உள்ளே வந்துட்டாங்கங்கிறதுக்கு எங்கேயுமே புள்ளி உரம் கிடையாது. இது இவங்களா இட்டுக்கட்டி பொய்யான ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க, எங்கேயுமே கிடையாது. நான் சொல்கிறேன், இன்றைக்கு 1% இன்றைக்கி பொதுத்துறை வங்கிகள் எல்லாம் பொது மேலாளர் பதவியில் 436 பதவிகள், 19 ஜெனரல் மேனேஜர் 5 பேர் தான் பிற்படுத்தப்பட்டவங்க. இதில் டெப்டி ஜெனரல் மேனேஜர் துணை பொது மேலாளர் பதவி 1216 பதவி, 14 பேர் தான் பிற்படுத்தப்பட்டவர்கள். அப்போ இவ்வளோ பேர் தான் அங்கே வங்கியிலே இருப்பாங்களா? அப்படி கிடையாது. அந்த அளவுக்கு மேலே போகும்போதே அங்கே ஒரு கிளாஸ் சீலிங் மாதிரி ஒரு இருக்குது. அது வெளியிலே தெரியாத அளவுக்கு அவர்களும் முடக்கப்படுகிறார்கள், அவங்க மேலே போகிறதில்ல. ஆக இந்த கிரீமி லேயர் முறைங்கிறது என்ன ஆயிடுச்சுன்னா, என் பையனை IIT படிக்க வைக்கணுமா, எய்ம்ஸ் படிக்க வைக்கணுமாங்கிறதுக்கான ஒரு பொருளாதார வசதி இருந்த குடும்பத்தில் தான் அதை பற்றி நினைப்பே வரும். எல்லாராலையும் பண்ண முடியாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க கிராமத்து மாணவர்கள்னால், இது 100 ஆண்டு காலம் இங்கே இடஒதுக்கீடு இருந்ததுனால இந்த பற்றிய ஒரு விழிப்புணர்வு அந்த மக்களும் வராங்க. இது எல்லா மாநிலத்துக்கும் இது பொருந்தாது. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த முறை இருக்கிறதுனால தான் இங்கே ஓரளவு வசதி படித்தவங்க தன்னுடைய பிள்ளைகளை எனக்கு IIT IIMலாம் சேர்க்குறாங்க. இதை நீங்கள் தவிர்க்கும் போது IITயில் இடம் காலியாகுது, அது ஓப்பன் கேட்டகரிக்கு போகுது. இந்த மாதிரி எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எல்லாம் தவிர்க்கிறதுக்கு கிரீமி லேயர் முறை அகற்றப்பட வேண்டும்னு இன்றைக்கி தலைவர் கலைஞர் சொல்லியிருக்கிறாருங்கிறது ஏற்கனவே நாச்சியப்பன் நாடாளுமன்றத்திலே அறிக்கை வச்சிருக்கிறாரு. அந்த முறையை நீக்கினாதான்
இதற்கான ஓரளவாவது இது நிரப்ப முடியுங்கிறது எங்களுடைய அதே மாதிரி பானுகம்ஸ்க்கு மாற்று கருத்து இருக்குன்னு நினைக்கிறேன். கிரிமி லேயர் அப்படின்னு சொல்ற ஒன்று வசதி படைத்தவரை, பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய வசதி படைத்தவர்கள் இந்த சலுகையை அனுபவிக்க கூடாது, ஏழைகள் அனுபவிக்கட்டும், அவர்களுக்கு தான் உண்மையான பின்தங்கின நிலைமையில் இருக்கிறவங்க அப்படின்ற எண்ணத்தில் அது பரிந்துரைக்கப்பட்டதாக இருக்கும். நம்ம தொடர்ந்து பேசலாம். கிரிமி லேயர் அப்படின்னு சொல்ற ஒன்றின் மூலமாக சிலரை வடிகட்டுவது அப்படின்ற பார்வையில மாற்றம் வேணுமா? அது மீண்டும் மீண்டும் ஒரு பிரிவினரே பயனடைகிறாங்கன்ற அந்த வாதத்துல சாரம் இருக்கா அப்படின்றது ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். எதிர்த்து பேசிட்டு திரு பத்ரி, நீங்க தொடக்க நாட்கள்ல கிரிமி லேயர் பற்றின வேற பார்வை உங்களுக்கு இருந்திருக்கும். இப்ப நடைமுறை சிரமங்கள் இதுல இருக்கு அப்படின்னு சொல்ற நிலையில நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த கிரிமி லேயர் கிருஷ்ணன் பேசும்பொழுதும் சொன்னார், இன்றைக்கு அதுதான் லா ஆஃப் த லேண்ட். ஆனால் கிரீமி லேயர்னு ஒன்று இருக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர கிரீமி லேயரோட டெஃபினிஷனை கம்ப்ளீட்டாக அரசுக்கிட்ட விட்டுட்டாங்க. அப்போ அரசாங்கம் இப்பொழுது இருக்கக்கூடிய கிரீமி லேயரில் பிரச்சனைகள் இருக்குது, வேண்டிய அளவுக்கான பர்சன்டேஜஸில் யாரும் வர்றது கிடையாது ஓபிசின்னு தெரியும் பொழுது கட்டாயமாக கிரீமி லேயரை நல்லா டைல்யூட் பண்ணலாம். ஏன்னா அது வந்து ஒரு 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 அப்படியே தூக்கி யார் கையிலையோ ஏதோ கொடுத்துற மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால வந்ததாக வைத்துக்கொண்டால், அப்படி நடக்கிறது இல்லை என்னும் பட்சத்தில் அந்த கிரிமி லேயருடைய அந்த டெஃபினிஷனை இவ்வளவு காம்ப்ளெக்ஸாக 3 பக்கம் போகிற மாதிரிலாம் வேண்டியதில்லை. அப்படி பண்ணாலே இந்த இதை பெருமளவுக்கு அட்ரஸ் பண்ண முடியும். மற்றபடி அதை சட்ட திருத்தம் கொண்டு வந்து அல்லது கோர்ட்டுக்கு போய் அதை வெக்கேட் பண்ணுறது அப்படிங்கும் பொழுது அது எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த கிரிமி லேயருங்கிறது வேணுமா, அதை ஒட்டுமொத்தமாக ஏன் நீக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஒரு பரந்துபட்ட அளவில் ஒரு ஒருமித்த கருத்தை கொண்டு வரதுக்கான ஒரு டிஸ்கஷனுக்குள்ள இறங்கலாம். அதுல ஒன்றும் தப்பு இல்லை. லேயர்ன்ற ஒன்றே அகற்றலாம். வருமானத்துல ஏழை பணக்காரன்னு பார்க்காம ஒரு பிசினா அவருக்கு அந்த என்டைட்டில்மெண்ட் கொடுக்கலாம். தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இருக்கிறது. இது எப்போ வந்து திருப்பி கன்சிடர் பண்ணலாம்னா, when ஃபுல் ஓபிசி கோட்டாவும் ஃபுல்லா நிரப்பப்பட்டு அதன் பிறகு வந்து அந்த ஓபிசியை சேர்ந்தவர்களே ஏழைகள் வந்து ஏதாவது கேள்விகள் கேட்க ஆரம்பித்தார்கள் என்றால் அப்ப பார்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு வேணா சொல்லலாம். சங்கர், இதுல தங்களுடைய கடமையை பிற்படுத்தப்பட்ட சமூகத்தோடு போன தலைவர்கள், அமைச்சர்களாக, எம்பியாக இருந்தவங்க செய்யாததனுடைய விளைவு தான் இதுன்னு அவங்கள சொல்லலாமா? சார், ஒரு வகையில் அது சொல்லலாம். ஆனால் போராடாமல் இல்லை. இந்த லா காம்ப்ளிகேஷன் சிஸ்டத்தில் உள்ளார பூந்து அங்கே போய் ஜெயிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா 2004 ஆரம்பித்து சுதர்சன் நாஜிப் சார் ஃபைலை கொடுத்து 9 வரைக்கும் நடந்துச்சு. அந்த கேஸ் 9ல் தான் வந்து தீர்ப்பே வந்தது. 10 வருஷம் போராட வேண்டியது இருக்குது ஒரு சின்ன கேஸுக்கு. இது எப்படி அந்த சிஸ்டத்துக்குள்ளார போக முடியும்னு ஒன்று இருக்குது. ஒன்று என்ன கேட்டால் வந்தீங்கன்னா நான் என்ன சொல்வேன்னா, மக்களின் அறியாமை, அதிகாரிகளின் முடக்கி வைக்கும் தன்மை, அரசியல்வாதிகளின் முயலாமை, இது 3 தான் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் வந்து ரீசன் வந்து இன்னும் இந்த இது பேக்வர்டு கம்யூனிட்டி வந்து பின்னாடி வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு. சமூக நீதியின் தொட்டில் நீண்ட காலமாக இந்த இடஒதுக்கீடு இருக்கிற ஒரு மாநிலத்திலேயே இதுதான் நிலைமை, இங்கே அறியாமைன்ற ஒன்றை நீங்க முதல்ல சொல்றீங்கன்னா அதை ஆழமா யோசிக்க வேண்டியது. பானுகம்ஸ், இதுல அரசு பணி அப்படின்றது இன்னைக்கு அருகி வரக்கூடிய ஒன்றாயிடுச்சு. அரசாங்கம் வந்து ஒரு காலத்தில் தனியார் துறை வராத காலத்தில் வந்து அரசாங்கம் தான் அதிக வேலைகளை தரக்கூடிய ஒரே நிறுவனமா இருந்தது. இன்னைக்கு அரசாங்கம்ன்றது குறைவான ஆட்கள் எடுக்கக்கூடிய நிறுவனம் ஆயிடுச்சு. தனியார் வேலை வாய்ப்புகள் தான் பல்கி பெறுகிற ஒரு நிலைமை இருக்கு. இப்ப சமூக நீதி அப்படின்றதுல வேற பார்வைகள் வேணும், அங்கேயும் வேண்டும்னு நிதிஷ்குமார் போன்றவர்கள் பேசுற கருத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதுக்கான தேவை இருக்குன்னு நினைக்கலாம். இல்லை, அங்கேயும் போகணுங்கிறது முன்னால் இந்த ஆட்சியாளர்கள் அரசு பணியை பற்றி தானே நாம் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். அதில் என்ன இது செட் பண்ணுறோமோ அந்த கோலை ரீச் பண்ணலைங்கிறத பேசிகிட்டு இருக்கோம். 25, 27ங்கும் போது நாம் 12 தான் ரீச் பண்ணியிருக்கோங்கிறது தான் கவனம். அப்போ ஆட்சியாளர்கள் அதை கவனிக்கணும். இப்போ பத்ரி சொல்லும்போது ஒன்று சொன்னார், இந்த பொருளாதார இது வந்து சீலிங் வந்து கிரீமி லேயருக்கு 6 லட்சங்கிறது 15 லட்சமாக இது பண்ணலாம். அது வந்து டெம்பரரி சொல்யூஷன் தான். ஆனால் 6 லட்சத்துக்கு குறைவானவர்கள் ஏன் அந்த இடத்த ரீச் பண்ண முடியலைங்கிறது தான் சமூக நீதியோட கோர் இஷ்யூ, கோர் கொஸ்டினாக இருக்கணும். அதை அட்ரஸ் பண்ணாமல் டெம்பரரி சொல்யூஷன் மூலமாக அந்த மண்டல் கமிஷனை அமலாக்கம் செய்வதுங்கிறது பூரணமான ஒரு சொல்யூஷனை நோக்கி நகர்த்தவே செய்யாதுங்கிறது தான் அடிப்படை. இப்போது இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கூட்டமைப்புடைய கோரிக்கை என்னென்னா, இந்த கிரீமி லேயருங்கிறது வந்து கடந்த 20 ஆண்டு காலம் நாங்கள் பார்த்த வரையில் அதுதான் இந்த குறைவான பிரதிநிதித்துவத்துக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. காரணம் ஒன்று. இன்னொன்று, இடஒதுக்கீடு பதவி உயர்வில் கிடையாது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு. அதனால் அவர்கள் வங்கிகளில் சேர்ந்தால் கூட, ஒரு துறையில் சேர்ந்தால் கூட அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் குறையுது. அதனால் மேல் லெவலில் ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிக குறைவாக இருக்குது. அந்த லெவல்லையும் கொண்டு வரணும். 3வது, இந்த அரசியல்வாதிகள் வந்து முழுமையாக அலட்சியமாக இருக்கிறாங்கலாம் சொல்ல முடியாது. இப்போ பாராளுமன்ற குழு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருக்குது. அது வந்து தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம்
கண்காணிக்கும் குழுவாக இருக்க வேண்டும் என்பதற்கான அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிக்கையினை நாடாளுமன்றத்திலே 2012 ஆகஸ்ட்டில் வச்சாங்க. கன்சர்ன்டு மினிஸ்ட்ரி, சமூக நலத்துறை தான் அதுக்கு பதில் கொடுக்கணும். அவங்களை கூப்பிட்டு கேட்டப்போ டிசம்பர் 2012 அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இந்த ரிப்போர்ட்டை எக்ஸாமின் பண்ணுறோம். நாங்கள் 2012 டிசம்பர். மீண்டும் அவர்கள் ஏப்ரல் 2013 ஒரு ஆணையத்துக்கு அதிகாரம் கொடுக்கணும். அவனே அந்த அமைச்சகம் என்ன சொன்னிச்சு, 2013 வந்து சொல்கிறாங்க நாங்கள் வந்து இன்னும் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோன்றாங்க. திருப்பி பிப்ரவரி 2014 மறுபடியும் நாடாளுமன்ற குழுக்கு கூப்பிடுது. திருப்பி வந்து சொல்கிறாங்க நாங்கள் வந்து இப்போ கேபினட் நோட்டு தயார் பண்ணிகிட்டு இருக்கோம் கேபினெட்டில் வைக்கிறதுக்கு. 2014 பிப்ரவரி. அதுக்கு பிறகு மறுபடியும் 2015 கூப்பிட்ருக்காங்க. இன்னமும் நோட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த அரசியலையும் தாண்டி அதிகாரிகள் எப்படி ஒரு மெத்தனமாகவும் இருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து இந்த சமூக நீதி பார்வையில் இருக்கக்கூடிய அந்த துவேஷம் என்கிற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். அவங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை. இந்த அதிகாரத்தை கொடுத்தா இது கண்காணிக்கும். கண்காணிச்சா நிச்சயமாக இது போன்ற குறைகளை இந்த தேசிய பிற்படுத்தப்பட்ட ஆணையம் தான் கண்காணிக்க முடியும். ஏன்னா இப்போ நாங்கள் கேட்டோம், ரிசர்வ் பேங்க்கில் நான் டேட்டா கேட்டால் எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இன்ஃபர்மேஷன் சார்ட் இஸ் நாட் மெயின்டைன், முடிஞ்சிருச்சு எனக்கு, அவ்வளோதான். அந்த தகவல் இல்லை எங்களிடம். ரிசர்வ் பேங்க்கில் இப்போ கேட்டது ஆர்டிஐயில். இப்போ வந்து மெயின்டைன்னா நான் என்ன பண்ண முடியும், நான் போராடிக்கிட்டே இருக்கணும் தனிநபரா. ஆனால் ஒரு அமைப்பு ரீதியாக போட்டாலும் இதே தான். ஆனால் ஒரு அரசு நிறுவனம் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி கூப்பிட்டு பண்ணும்போது ஸ்ட்ரிக்சர்ஸ், இதை தாண்டி நாங்கள் இன்னொன்று கோரிக்கையும் வலியுறுத்தியிருக்கோம். 2005 சுதர்சன் நாச்சிய பண்ண அறிக்கையில் அது இருக்குது. என்னன்னா, இடஒதுக்கீட்டை முறையாக நிறைவேற்றாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை சட்டப்படியாக எடுக்கணும். இந்த பீனல் ஆக்ஷன் வந்து நாங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். யூபியில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு சட்டம், அங்கே வந்து இந்த பீனல் ஆக்ஷன் இருக்குது. அதை அப்படியே வேணும்னு சொன்னோம். அந்த பரிந்துரையில் நாச்சியப்பன் வந்து அதை கொடுத்துருக்காரு. அதை நிறைவேற்றுவதன் மூலமாகத்தான் இவங்களுக்கு அந்த உண்மையான சமூக நீதி இந்த மக்கள் கிடைக்கும். அது வரைக்கும் நான் எந்த மாதிரி திட்டம் கொண்டு வந்தாலும் நிறைவேற்றப்படக்கூடியவர்கள் யாருன்னா அதிகாரிகள் தான். ஏற்றளவுல தான் இருக்கு. அது டிரான்ஸ்லேட் ஆக செயல் வடிவம் பெறாதுன்ற சந்திப்பிலும் இதே தான். கிருஷ்ணன், நிறைவாக உங்களுடைய கருத்தை கேட்க விரும்புகிறேன். இடஒதுக்கீடு மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் அப்படின்ற குரல்கள் இருக்கு. இடஒதுக்கீடு கூடாது, ஜாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு கூடாதுன்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு ஏராளமானவர்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு இடஒதுக்கீடு தொடரணும் அப்படின்னு நீங்க சொல்வீங்களா? இப்போ மறுபார்வை பண்ணணும்னு சொல்கிறவங்க கூட அவங்க முன்னால் சொன்னதை மாற்றி கொண்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இந்த சமூகத்தில் ஏற்றக்குறைகள் இருக்கிற வரையிலும் டிஸ்கிரிமினேஷன் இருக்கிற வரையிலும் தொடர்ந்து இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு மாற்றிருந்தாங்க. அவங்க ஒப்பீனியன் மாற்றிருந்தாங்க. அது பப்ளிக்காக வந்திருக்கு. அப்புறம் இந்த இடஒதுக்கீடு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற நேயர்களுக்கு அவங்க அப்பர் காஸ்ட் சேர்ந்தவர்கள், அப்பர் காஸ்ட் எல்லோரும் இல்லை, ஆனால் அப்பர் காஸ்ட்டாக அதை எதிர்க்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய விண்ணப்பம் என்னன்னாக்கா, எஸ்சி எஸ்டி பிசி ஃபார்வர்ட் காஸ்டோட சமநிலைக்கு எல்லா முறையிலும் வரையிலும் இந்தியா முன்னேற முடியாது. நீங்கள் அதில் ஒத்துழைக்க வேண்டியது உங்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. ஸோ இடஒதுக்கீடு இப்போ மாற்ற முடியாது. இப்போ புள்ளிவரங்களை பார்த்ததுனாக்கா, இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி எல்லாரையும் விட அதிகமாக எஸ்சி எஸ்டியில் இருக்குது. அதுக்கடுத்து பிசியில் இருக்குது. இந்த எஸ்சி எஸ்டி ஃபிகர் பார்த்ததுனாக்கா சப் சஹாரன் ஆஃப்ரிக்காவோட மோசமாக இருக்குது. இதெல்லாம் எந்த புள்ளிவரம் பார்த்தாலும் இப்போ டெல்லி மெட்ரோபாலிஸ் இங்கே பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அந்த மாதிரி இடத்துல கிராஜுவேட்ஸ் அண்ட் above among women எவ்வளவு இருக்குனாக்கா, அப்பர் காஸ்டில் 26%, பேக்வர்ட் கிளாஸில் 12%, ஷெட்யூல் காஸ்டில் 4%. அப்படி இருக்குது. இவ்வளவு வித்தியாசம் இருக்குது. இந்த வேற்றுமைகள் போனால்தான் எவ்வளவு காலம் ரிசர்வேஷன் என்னுடைய பதில், எவ்வளவு காலம் இந்த ஏற்றக்குறைகள், எவ்வளவு காலம் இந்த தீண்டாய்மை, இதெல்லாம் மாற்றாமல் நம்ம அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. நன்றி. உங்களுடைய கருத்து பகிர்வுக்கு வருகைக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பலவிதமான எதிர்த்து பேசிட்டு